செட்டப் எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு. இன்னைக்கு வந்து சர்பத்து தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். என்ன சர்பத்துனா 2 சர்பத்து. ஒண்ணு வந்து நார்மல் நன்னாரி சர்பத்து, இன்னொன்னு வந்து பால் சர்பத்து. 2ம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எப்படி இது வந்துன்னு பார்ப்போம். அதான் போயிட்டு எல்லாம் ஐஸ் கட்டிலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். எல்லா மெட்டீரியலும் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. ட்ரை பண்ணி ஊதி விடு. கொஞ்சம் ஹீட் வை. பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். பால்ல தான் விஷயமே இருக்கு. பால்ல தான். ஆமா ஆமா. வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ் கட்டி உடச்சி போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து பால் சர்பத்து மேக்கிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா பாலை வந்து நம்ம வந்து சுண்ட காய்ச்சாச்சு. ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன்னா 2 பேருக்கு தான் போட போறோம். பாலை வந்து சுண்ட காய்ச்சாச்சு. இப்போ வந்து இந்த நன்னாரி சர்பத்து, மிக்சரு, ஐஸ் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம பாலை மிக்ஸ் பண்ண போறோம். வந்து பாலை மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்ல அவங்க வீடியோல சொன்னாங்க இல்ல, நம்ம தான் கலக்கி விடணும்ட்டு. இப்போ வந்து இந்த நன்னாரி வந்து கீழேயே தங்கிடும். அதை வந்து நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டாதான் மேல வரும். உங்களுக்கு பால் கொஞ்சம் அதிகமா போயிட்டு போகுது. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேதான். ஓகேதான், நல்லாதான் இருக்கு. ஆனா நீ பாரு, நீ எப்படி இருக்குன்னு பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கா? சூடா இருக்குண்டா. ஐஸ் கம்மியா தானே போட்டுக்கிறோம். சுகர்லாம் ஓகே தானே? கரண்ட் தாங்குமா? ஐஸ் தான். அது வந்து கரெக்டா தான் இருக்கும். வந்து இது ரெண்டும் இருக்கட்டும். ஐஸ் கட்டி வந்து கரையட்டும். இருக்குமா? வந்து நம்ம நார்மல் நன்னாரி சர்பத்து போட போறோம். பால் சர்பத்து ரெடியா இருக்கட்டும். ஐஸ் வந்து கரையட்டும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மல் சர்பத்து பண்ண போறோம். நார்மல் சர்பத்து பண்ணுவோமா? எங்களுக்கு இதுல வச்சிருவோங்க. ஆமா ஆமா. அடுத்தது நம்ம வந்து நார்மல் நன்னாரி சர்பத்து. ஃபர்ஸ்ட் பால் சர்பத்து போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது நார்மல் நன்னாரி சர்பத்து போடுவோம். ஆனா கத்தி வெட்ட மாட்டேங்குது. 2 லெமன் போதுமாடா? 3 ஆஃபா? அது வேற. சரி. என்ன கொட்டையை கூட வாங்கி எடுத்துக்க மாட்டாங்க. அது கூட எடுத்துக்கிடுவோம். போட்டு நிக்க. ஐயோ ஐயோ, இவர் ஏன் வந்தாரு இப்போ? சர்பத்து ப்ராசஸ் போயிட்டு இதே சக்தி விஷயத்த வெளில உடைச்சது. இப்போதைக்கு 2 பேருக்கு போட்டோம். இப்போ ஒரு ஆள் வந்ததுனால 3 பேருக்கு போற மாதிரி வருது. நோ, அவர் தான் நீங்க சொன்னாரு. ஆனா ஒரு ஜூஸ் போட்டு தர மாட்டேற அப்படின்ட்டு. நோ, ஒரு சம்பவம் நடந்து போயிட்டேன். ஐயோ, ஜப்சா விதம் நினைச்சுக்கிட்டு அரிஞ்சீரகத்தை எடுத்து ஒரு நைட்டு நான் தானே நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன். சரி, அதை என்ன பண்ண எடுத்து வச்சுட்டேன். உடனே சாய்க்கும். அது ஒரு நைட்டு ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டோம்ல கையோட போயிட்டு. ஜூஸ் போடணும்னு பிளான் பண்ணியாச்சு. வந்து எத்தனை பேர்? நம்ம 4 பேரா? ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி. இது அளவு வேற கரண்டியா முரட்டு கரண்டியா இருக்கு. நன்னாரி வர போதுமா? ஏன்னா நன்னாரி நம்புறது கிடையாது. ஓனர் பார்த்துட்டு சண்டை போட்டாருன்னா என்ன பண்றது? நல்லா இருக்கட்டும். வந்து இதுல வந்து ஐஸ் கட்டியை போடுறோம். இவ்வளோ ஐஸ் கட்டி சும்மா தானே இருக்க போகுது. நல்லதான் சாப்பிடும். நல்லா கூலிங்கா இருக்கும். நல்லதான்.
நல்லா ஸ்பூன் எங்க இங்க இருக்காங்க நல்லா கலக்கி போற மாதிரி கொட்டும் அப்படிங்கிறா ஆமா ஓகே தானே நம்ம இதை முடிஞ்சது அவங்க அதையும் இப்போ ஏன்னா பால் செல்பது போடுறது யாருக்கும் தெரியாது அது நம்ம டெஸ்டிங் தானே வந்து நம்ம டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு இதுதான் வந்து இது கணக்குல கிடையாது படம் கேட்குற நேரமாடா பணம் கட்டு படம் இது ஒன்று என்ன வேணும்னு சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு ஜூஸ் கடை ஒன்று போட்டலாமான்னு பாரு ரெடி வேற லெவலில் வந்து பால் சர்பத்தை போட்டால் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஃபுல்லாக கரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அடிச்சு பிரிக்குது ரொம்ப டேஸ்டா இருக்கு பால் சர்பத்து பெரிய ரிஸ்கான வேலையே கிடையாது நன்னாரி ஐஸ் கட்டி பால் மூணே விஷயம் தான் நன்னாரி சர்பத்து இந்த ஜப்சா விதையான்னு பார்த்து உறவிங்க ஏன்னா அது பெரிய மிஸ்டேக் ஆயிடுது ஜப்சா விதை இது கரிஞ்சீரகம் தெரியாம பெரிய பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு அதனால ஜப்சா விதை போட்டுங்க ஜப்சா விதை இல்லை அப்படின்னா பாதாம் மிஷின் போட்டுங்க அடிச்சு பட்டையை கிளப்புது இந்த வெயிலுக்கு அருமையா இருக்கும் கல்யாணம் போய் ஜூஸை விட்டு எப்படி இருக்குன்னு கேட்க போறோம் வாங்க எவ்வளவு ஏன் அந்த கொட்டையை போட்டு கூட உங்களா குடிக்கணும் உள்ள கணக்கு உள்ள போட்டுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட சொல்லேன் சப்ஜாவதில் தானே ஒரு கரிஞ்சீரகத்தை எடுத்து ஊற வச்சு விட்டேன் சப்ஜாவதில் இல்லைன்னு நானும் என்னடா வரவே இல்லைன்னு பாக்குறேன் அதான் அடிச்சு பட்டை கிளப்புது சரியான டேஸ்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் சொல்லு நல்லா இருக்கு வாயதம் சொல்லேண்ணே